வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நாங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் அருமையான மிஷின் அதில் தான் நடத்துவோம், அதில் குறைபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்று மகாராஷ்டிராவில் ஒரு தேர்தல் நடக்குது. ஒன்றை யோசிப்பீங்க, என்னங்க நிறையா மேட்ரு யாருமே இதெல்லாம் சொல்லலையே அப்படின்ட்டா, சொல்லாதே சொல்வது தான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தேடி பிடித்து சொல்வது இது மக்களுக்கு தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கிராம மக்கள் மொத்தமாக தாங்களே வாக்கு சீட்டை பயன்படுத்தி இன்றைக்கி தேர்தல் நடத்த போகிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க தன்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த தன்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் பிஜேபி நின்று அதிகமாக வாக்கு வாங்கிருச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் அவர் காலங்காலமாக அவர்கள் தன்கர் சமூக மக்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோமே, எப்படி அவர் ஓட்டு கம்மியாக போச்சு அப்படின்னு இப்போ அந்த மக்கள் கேட்டு, முடியாது, நாங்கள் தனியாக வாக்கு சீட்டை பயன்படுத்தி இன்றைக்கி தேர்தல் வைக்கிறோம், நாங்கள் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும், எங்களுடைய வாக்குகள் எங்கே போச்சு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இப்போ வட திரைப்படத்தெல்லாம் பார்க்குறோம், சாதாரணமாக ஒரு கிராம மக்கள் பண்ணுறது தேசிய செய்தி ஆயிரும். இப்போ இதுவும் தேசிய செய்தி ஆக வேண்டியது திட்டமிட்டு பெரும்பாலான ஊடகங்கள் மறைச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சுதந்திர இந்தியாவில் ஒரு மக்கள் தங்களுக்கு பிடிக்கலன்னு ரேஷன் கார்டை தூக்கி போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை எங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வேணாம், நாங்கள் ஒரு இந்தியரே இல்லை, ஏன்னா இந்திய அரசாங்கம் எதுவும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறத நிறையா பார்த்துருக்கோம். வாக்காளர் அடையாள அட்டையை தூக்கி எறிந்தார்கள், அதை தூக்கி எறிந்தார்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு கிராம மக்கள் தனியாக ஒரு தேர்தலை நாங்களே நடத்துகிறோன்னு சொல்லி நடத்துகிறாங்க. அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பண்ணினீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும், எல்லாத்தையும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் மேலே வேணால் கேஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை மொத்தமாக அந்த ஊர் மேலேயே நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடுவாங்க. ஏற்கனவே பவுல் அப்படிங்கிற ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே சஞ்சீவ் கண்ணா முன்னாடியும் வந்தது, இன்னொருத்தர் முன்னாடியும் வந்தது. அப்போ விவிபேடை என்னன்னு அது ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, இல்லை இது சரியான நடைமுறை தான், ஏன்னா இவிஎம் ஹேக் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கல, மனித தவறுகள் தான் நடக்குமே ஒழிய டெக்னிக்கலாக தவறு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த ஊர் எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்கு, மார்க்கவாடி அது பேர். அங்கே இருக்கக்கூடிய மார்க் சிரி சலி அந்த ஊர் பேர், மால் சிரி டெக்ஸி, அந்த ஊரில் தான் இன்றைக்கி தேர்தல் நடக்குது. 1900 பேர் அந்த ஊரில் இருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா அங்கே ஜெயித்தது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய உத்தமரே தன்கர். அந்த உத்தமரே தன்கர் மொத்தமாக இருக்கக்கூடிய 1900 ஓட்டில் 1003 ஓட்டு வாங்குறாரு. பிஜேபியில் இருக்கவர் 843 ஓட்டு வாங்குறாரு. இப்போ அதுதான் சிக்கல். ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத பிஜேபி எப்படி அங்கே 843 ஓட்டு வாங்குது? அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் நம்ம தேசியவாத காங்கிரஸ் தான் ஜெயிச்சது, உத்தமராஜ் தன்கர். ஆனால் என்னென்னா, எப்படி இந்த கிராமத்து மக்கள் ஓட்டு போட்டாங்க? பிஜேபிங்கிறது ஒரு மோசமான சக்திங்க. ஊருக்குள்ளேயே நாங்கள் வேட்பாளர் உடலைங்க அடித்து விரட்டணுங்க. ஊருக்குள்ளேயே அந்த வேட்பாளர் வரல. அப்புறம் 1900 நாங்கள் மக்கள்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா, இது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாங்கள் வாக்களிக்கும் போது எங்கள் வாக்கு ஒழுங்காக தான் போயிருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஒவ்வொரு தடவையும் அந்த வாக்கு மிஷின் அழுத்தும் போது வேறு ஆளுக்கு போகுதுங்கிற நினைப்போடையே நாங்கள் பண்ணுவோம். அப்போ ஊர் மொத்தமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் புறக்கணித்தால் என்ன ஆகும்? இது இப்போ என்ன சிக்கல்னா, இந்த ஒன்று பிரச்சனை பெரிய அளவுக்கு எடுபடும். இன்றைக்கி நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா டுடே எவ்வளோ பத்திரிக்கை இருக்குது, யாருமே பெருசாக அதை அட்ரஸ் பண்ணல, ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை திட்டமிட்டு வெகுஜன ஊடகங்களில் மறைத்தது யார்? வெளியில் வரக்கூடாது. ஒருவேளை இவங்க வாக்கு சீட்டு முறைப்படி அவங்க ஓட்டு பண்ணிட்டாங்கன்னா அதை எண்ணி, இல்லைங்க நாங்கள் 1900 பேரும் சமாஜ் இதுக்கு தான் ஓட்டு போட்டோம், சரத்பவாருக்கு தான் ஓட்டு போட்டோம், எப்படி பிஜேபிக்கு போச்சுன்னு அவங்க கேட்டாங்கன்னா பதில் என்ன? ஒட்டுமொத்த கிராம மக்களுங்க நிற்கிறாங்க. அப்படி கிராம மக்கள் எப்படிங்க மாற்றி பேசுவாங்க? இது ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கும்போது அந்த சந்தேகம் வலுக்குதா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன ஆச்சு? அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 163 செக்ஷன் படி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா அப்படிங்கிற பேர், அதுதான் அந்த சட்டத்தின் பிரகாரம் இன்றைக்கி அந்த வாக்கு சீட்டு நடத்துவது சட்டப்படி குற்றம். செக்ஷன் 163 படி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. எஸ்பி போலீஸை கூச்சிட்டார்.
ஆனால் இது வந்து நடக்கும் நடக்காதுங்கிறத தாண்டி ஒரு விஷயம் மட்டும்தாங்க, இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒருத்தர் போர்க்கொடி தூக்குனாங்கன்னா இது பல கிராமங்களில் பரவும். என்றைக்குமே எப்பயுமே சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்துக்கு எல்லாம் கட்டுப்படும். நம்மளும் சொல்கிறோம், அவங்க அந்த கிராம மக்கள் பண்ணுறது தவறு தான். ஏன்னா ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் ஏதோ ஒரு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ அந்த கிராம மக்கள் எவ்வளவுடைய உள்ள குமுறல்கள் இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது யாருமே இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. நம்ம சொன்னதான் சரி அப்படின்னு தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி தேர்தல் ஆணையமோ இல்லை உச்சநீதிமன்றமோ அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் வெகுஜன மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? வெகுஜன மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இதை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியை பாருங்கள், பேட்டரியில் வீக்காக இருக்குது. எப்படி அந்த பேட்டரி 90% வந்ததுங்கிறாங்க. இதை விட ஒருபடி மேலே போய் அந்த அகமதுன்னு ஒரு என்சிபி வேட்பாளர் அந்த பேட்டரியே தூக்கி காமிக்கிறார். பாருங்கள், அழுத்தினா 90% வருது. மற்ற பேட்டரி எல்லாம் ஒரே. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க எலக்ட்ரானிக் தப்பு பண்ணாது, மனிதன் தான் தவறு பண்ணுவான். மனிதன் தான் தவறு பண்ணுறான் நாங்களும் சொல்கிறோம். 20-50 மிஷின் இருக்குது, அதில் எப்படி 5 மிஷின் மட்டும் கரெக்டாக வந்து எல்லா பேட்டரியும் ஃபுல்லாக இருக்கும்? அந்த எல்லா பேட்டரியிலையும் ஃபுல்லாக இருக்கிறதுல எப்படி பிஜேபிக்கே ஓட்டு ஃபுல்லாகவே விழுவும்? இப்படி பல விஷயங்கள் கேட்குறாங்கல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் இழுபறி இருக்குதோ அந்த ஏரியாவில் முழுக்க பிஜேபி ஜெயிக்குது. தேர்தலில் லிஸ்ட்டு எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நடந்த 5 மாநில தேர்தல் ஆகட்டும், முதல் நடந்ததில் மோடி இருக்கும்போது அது, அதற்கு பிறகு நடந்த இந்த தேர்தல், இது நம்ம குஜராத் தேர்தல், இந்த தேர்தல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் இழுபறி அப்படின்னு இருக்குதோ அந்த ஏரியாவில் பிஜேபி ஜெயிக்குது. இது எப்படி நடக்குது? அதுவும் பார்த்தீங்கன்னா 20 ஓட்டு, 10 ஓட்டு, 30 ஓட்டு எல்லா அந்த மாதிரி மார்ஜினில் ஜெயிக்கிறது எல்லாம் பிஜேபி ஜெயிக்குது. இது எப்படி நடக்குது? அப்போ மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன ஒரு எதிரொலிக்கும்னா, மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் பாருங்கள் இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்தாமல் கூட தவிர்த்தரலாம். அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஓட்டெடுப்பே நடத்த வேணாங்க, பிரச்சனை இல்லை, எங்களை வந்து தடுக்கிறீங்களா? இப்போ 1900 பேரும் நாங்கள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஒட்டுமொத்த குரலில் ஓட்டு போட்டோம், ஆனால் வந்து ஓட்டு வந்து மாறி இருக்குது, இதை வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் உச்சநீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் வந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் யாராவது ஒருத்தரை வச்சு போடுவாங்க வழக்கு. அப்போ இந்த வழக்கு இன்னும் நீர்த்து போகவில்லை. ஏற்கனவே கடந்த காலத்தில் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. விவிபேடை என்ன சொல்கிறீங்க, விவிபேடை என்ன சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து சரியில்லை, ஏன்னா இவிஎம்மே சரியாக இருக்குது. விவிபேடை எப்போ எண்ணணும்னா தேர்தல் முறைகேடு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்ட்டு பெரிய கம்ப்ளைண்ட் வரும்போது தான் விவிபேடை எண்ணணும். அப்போ நம்ம கேட்குறோம், சாதாரண மக்கள் கேட்குறாங்க, விவிபேடை இது வரைக்கும் எத்தனை தொகுதியில் நீங்கள் எண்ணியிருக்கீங்க? இங்கே நடந்த நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம இன்பத்துறை அப்பாவு கேஸில் கடைசி வரைக்கும் எண்ணி கடைசி வரைக்கும், அதாவது அந்த டைமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே சொல்கிறாங்க. இப்படி பல வழக்குகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து வீரமணி அவர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாருங்கிறது அவர் இப்போ சொல்கிறாங்க, அவர் தோத்துட்ட இப்போ சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது? அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்மில் தப்பு பண்ணுறாங்க, அதில் இருக்கவங்க எல்லாம் மோசம் 19 நம்ம சொல்லலை. ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருக்கும்போது எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ரைட்டுங்க எல்லாம் ஓகே, ஒரே ஒரு தொகுதி, ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு தொகுதி, இல்லைன்னா இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் வழக்கறிஞர், ஒன்று வேணாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் 7 தொகுதி இருக்குன்னா ஒரே ஒரு தொகுதியில் நீங்கள் பேலட் பேப்பர் வைங்க, ஒரு தொகுதியில் பேலட் பேப்பர் வைங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை இடைத்தேர்தல் வருது, அதில் பேலட் பேப்பர் வைங்க, இடைத்தேர்தலில் பேலட் பேப்பர் வைங்க. இடைத்தேர்தலில் பேலட் பேப்பர் வச்சா பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பேலட் பேப்பரை வச்சாலாம் ரொம்ப நாள் ஆகும், இது வந்து டெக்னாலஜி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோன்னு. எல்லா ரைட்டு, டெக்னாலஜி எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம். மனிதன் தானாக தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு தானே சாப்பிட்றாங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லா மாத்திரையில் சாப்பிட்டா சைடு எஃபெக்டாக இல்லையா? அதாவது முன்னேறிய நாடுகள் எல்லாமே வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு இதுவரை பதில் இல்லை. எலக்ட்ரானிக் மிஷினை கண்டுபிடிச்ச நாடு கூட அதை யூஸ் பண்ணாத போது நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்னு மக்கள் கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பதில்? தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும் இந்த மாதிரி முறைகேடுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்?
இந்த இந்த சோலாப்பூர் மக்கள் வந்து இன்றைக்கி எடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, வெகுஜன மக்கள் இதை பார்க்கக்கூடிய வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா அது இப்படி ஒரு இது இருக்குதா, மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் எல்லாம் இருக்கும்போது எப்படி மாறும்? இப்போ எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து கடைசி நேரத்தில் இந்த 5 மணிக்கு 55, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 63, 13% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேங்கிறாங்களே. அதுக்கு என்ன பதில்? தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமோ அந்த இவிஎம்மோ நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட ரொம்ப கேள்வி அடிச்சு. ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஜனநாயகம்ங்கிறது மக்கள் என்னென்னா, என்றைக்கா ஒரு நாள் விடியும் நம்ம வாக்கு செலுத்தி நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்போம்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வாக்கு செலுத்துறது அது மாதிரி எல்லாரும் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் நெக்டு நெக்குன்னு நினச்சாங்க. ஃபுல்லாக அடி வாங்கிச்சுன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? நம்ம போட்ட வாக்குலாம் எங்கே இருக்குதுன்னு யோசிப்பாங்களா இல்லையா? தொடர்ந்து வந்து இப்போ நீதிமன்றத்தில் முறையிடுவது மக்களின் கடமை. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் தலையிடும். ஏன்னா எவ்வளோ நாள் அதுவும் பொறுமையாக இருக்கும். உச்சநீதிமன்றம் நினைக்கிது இவிஎம் சரி. ஆனால் வெகுஜன மக்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்ப ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே சொன்னிச்சு, பாபர் மசூதி விஷயத்தில் பெரும்பான்மையான மக்கள் அங்கே வந்து ராமர் கோயில் இருந்ததாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பாபர் மசூதி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கோயில் கட்ட அனுமதிக்கிறோம் நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் மக்கள் பார்வையில் வருமா வராதா? இன்றைக்கி நீதியரசர்களுடைய ஒவ்வொருத்தருமா இருப்பாரும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லதே நடக்கும். இந்த இவிஎம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்கே தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பிஜேபியில் இருக்காங்க. ஒரு மிஷின் தயாரிக்கிற கம்பெனியில் 3 பேர் பிஜேபியில் டைரக்டராக இருந்தால் அது வந்து அவங்க உண்மையிலே நேர்மையாகவே இருக்கட்டுங்க. சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இந்திய அரசாங்கத்துடைய கடமையா இல்லையா, தேர்தல் ஆணையத்துடைய கடமையா இல்லையா? யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இன்னும் கேட்டால் பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் கேட்குது, அந்த காங்கிரஸ் மேலேயே குறை சொல்கிறீங்க. நீங்கள் என்ன வந்து அடுத்து எங்கள் மேலே குறை சொல்ல போகிறீங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வார்த்தை சொல்லலாமா? இப்போ மூணாவது ராகுல் காந்தி நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லி அறிவிச்சிங்களே, எதனால் தெரியுமா? எதனால் அறிவிச்சாங்க? ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னென்னா, ஒரு பிரதான எதிர்க்கட்சியை போய் நம்ம இந்த மாதிரி சொன்னால் மக்கள்கிட்ட எப்படி அது விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி தான் சந்திக்க போகிறாங்கன்னு நினைக்கிறோம். காங்கிரஸை கூப்பிட்டுருக்காங்க, கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து தேர்தல் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுது, இந்த தேர்தல் வைக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு, என்னங்க உங்கள் பிரச்சனை, தேர்தல் நடந்து இத்தனை நாளைக்கு அப்புறமா கேட்பீங்க, அதானே இவ்வளோ நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஞான உதயம், எம்பி எலெக்ஷனில் போது இது மாதிரி கேட்கலையே, இப்போ ஏன் கேட்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி விவாதங்கள் நடக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் வச்சது மட்டும்தான் சட்டம் நினச்சிட்டு இருக்க முடியாது. என்றோ ஒரு நாள் அந்த நம்பிக்கை பிறக்கும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இந்த ஊரில் நீங்கள் தேர்தலே நடத்த விடாமல் கூட பண்ணுங்கள், இன்றைக்கி 50 போலீஸ் வச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயம் கிளம்பிடுச்சு இல்லை, இது பெரிய விஷயமாக மாறும். மக்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தை நாடுவார்கள். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு அளிக்கும். உண்மையிலே நம்ம நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.